Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்பிரஸ் பார்க்க போகிறோம். நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றதை பேசி பார்த்தோம். அதாவது டிசைனேச்சர் இண்டஸ்ட்ரி போகும்போது அங்கே நமக்கு டூ டெஸ்ட் பண்ணுவாங்க. டூ டெஸ்ட்டில் 3D கம்போனன்ட்ஸ் நமக்கு ட்ரா பண்ணுறது. இந்த வகையில் இப்போ நம்ம 3D மாடல் எப்படி கிரியேட் பண்ணுறது 3D பார்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு இப்போ 2D பார்ட்டு நம்ம நேற்று கியர் எப்படி ட்ரா பண்ணுறதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். இந்த பார்ட்டுங்களெல்லாம் ஒன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கியர் எப்படி ட்ரா பண்ணுறது, அந்த கியர்ஸ்லாம் என்னென்ன ஸ்லைடிங் போர்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எந்த டீத் இருக்கும், அந்த டீத் தலை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், என்ன மாதிரி டைப்புக்கு என்ன மாதிரி கியர் டீத் இருக்கணும், அது நம்ம பார்த்தோம். அந்த கியர்ஸில் இப்போ நம்ம இப்போ இந்த பேசிக் பார்ட் ஒன்று பார்க்கணும். அதே நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஸ்டார்டிங் இப்போ நம்ம நார்மலாக பேசிக் எடுத்துன்னு போகலாம் பார்த்து அந்த போக போக அட்வான்ஸ் மாடலிங்கெல்லாம் நம்ம பார்க்கணும். அந்த இப்போ இது நம்ம AutoCAD 3D மாடல்ஸ் ஷார்ட்கட் கீஸு, கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் மறக்காத பார்க்காம செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ பேரில் காட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ 3D மாடல் ட்ராப் பண்ணுறோம் வாங்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டூ டெஸ்ட்டில் இமேஜ் கொடுத்துருப்பாங்களா, அந்த டயக்ராம் ஷீட் அந்த டயக்ராம் ஷீட் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்கனாக்கா எனக்கு இங்கே ரெக்டாங்கிள் 2 இருக்குது. அப்போ ரெக்டாங்கிள் பார்ட் இருக்குது, அந்த சர்க்கிள் பார்ட் இருக்குது, ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அந்த இப்போ இந்த பார்ட் எனக்கு ரீட் பண்ணுறது என்னன்னாக்கா எனக்கு 120/120 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது எனக்கு இந்த சர்க்கிள்ஸ் டயாமீட்டர் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் சர்க்கிள் எனக்கு டயா 60ன்றது ஒன்று கொடுத்துருக்காங்க, R15ன்றது ஒரு சர்க்கிள் இருக்குது, R80 ஒரு 3 சர்க்கிள்ஸ் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அந்த இந்த 4 சர்க்கிள் இருக்குது தெரியும் சர்க்கிள்ஸ் எனக்கு ஹோல் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எனக்கு டயா 128 இருக்கிறது, டயா 128க்கு டயா 15 4 சர்க்கிள் இண்டிகேட்டாக இருக்குது. ஓகேவா, 128 சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எனக்கு 4 சர்க்கிள் இண்டிகேட் ஆகுது. ஓகே, இது எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரெக்டாங்கல் எனக்கு 15 இண்டிகேட் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் டாப் போர்ஷன்ஸ் எனக்கு 80 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அது 20 mm இருக்குது. அந்த நெக்ஸ்ட் சர்க்கிள் 15 எனக்கு 60 எனக்கு 10 mm எக்ஸ்ட்ரூடாக இருக்குது. அது 15 எனக்கு ஃபுல் கட்டாக இருக்குது. அந்த இந்த 4 சர்க்கிள்ஸ் எனக்கு ஃபுல் கட்டாக இருக்குது. பாருங்க, மிடன் டைல்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு அந்த மெட்டீரியல் எனக்கு ஃபுல் கட்டாக இருக்குன்றது இண்டிகேட் ஆகும். ஸோ தட் இப்போ இது எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ எனக்கு டைமென்ஷன்ஸ்லாம் நான் ரீட் பண்ணிட்டேன். ஸோ தட் இப்போ எனக்கு ரெக்டாங்கல் எடுக்கணும். ஸோ தட் இப்போ எனக்கு கொஷின்ஸை நான் ஓகே, அது இப்போ எனக்கு ரெக்டாங்கல் வேணுமாச்சு. ஸோ தட் REC எனக்கு கொடுத்துட்டோன்னே எனக்கு ரெக்டாங்கல் போர்ஷன்ஸ் இண்டிகேட் ஆகுது. அண்ட் தென் இப்போ ரெக்டாங்கல் கொடுத்துட்டு உடனே என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு எனக்கு 0,0ன்ற கொடுத்துட்டு எனக்கு சென்டரில் தான் வேணுமாச்சு. ஸோ தட் 0,0ன்றது கொடுத்துட்டு உடனே இப்போ எனக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் 120 அதை கொடுத்துட்டு உடனே நெக்ஸ்ட்டு டேப் ஸ்பெஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 120 அது நெக்ஸ்ட் ஓகே, ஜூம் ஹீட் பண்ணுறோன்னா 120/120 சர்க்கிள் நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. அது நெக்ஸ்ட் இப்போ நமக்கு சர்க்குலராக இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இப்போ CIன்றது கொடுத்துட்டு ஒன்று எனக்கு சர்க்குலர் போர்ஷன்ஸ் இண்டிகேட் ஆகிடும். ஸோ தட் இதில் எனக்கு சர்க்கிள்ஸ் ட்ராப் பண்ணணும். அதே இதில் எனக்கு 3 சர்க்கிள் இருக்குது, டயா 80, அந்த டயா 60, அந்த டயா 15 R15ன்றது இருக்குது. ஸோ தட் இப்போ நானே சென்டர் பாயிண்ட்லேருந்து என்ன பண்ணுறேன், டயா 60க்கு ஸோ தட் டின்றது கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை D இண்டிகேட் ஆகிடும். ஸோ தட் இது எனக்கு டயா 60ன்றது கொடுத்து டயா 60 சர்க்கிள் ட்ராப் பண்ணுறோம். அதை எஸ்கேப் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் பண்ணோடனே எனக்கு அதே சர்க்கிள் இண்டிகேட் ஆகுது. ஸோ தட் இது சேம் D கொடுத்துட்டோன்னே Dன்றது சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா D ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்துட்றேன். அதே டயா 80 ஒரு சர்க்கிள் ட்ராப் பண்ணி ஸோ தட் டயா 80 ட்ராப் பண்ணி என்டர் கொடுத்துட்டு ஸோ தட் 3 சர்க்கிள் ஆச்சு. இப்போ எனக்கு R15 இருக்குது. ஸோ தட் ஸ்பேஸ் பண்ணுறோன்னே எனக்கு சர்க்கிள் ஸோ தட் இந்த சென்டர் பாயிண்ட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு R15 தான் வேணுமா இருக்குது. ஸோ தட் R15 எனக்கு ட்ராப் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். 3 சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன். அந்த எனக்கு 3 சர்க்கிள் ட்ராப் பண்ணியாச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த கொஷின் டயா 128 ட்ராப் பண்ணி 4 சர்க்கிள். ஓகே, ஸோ தட் டயா 128 4 சர்க்கிள் வேணுமாச்சு. எனக்கு ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணுவோன்னே எனக்கு அதே கமெண்ட் வருது. இந்த கமெண்ட் கொடுத்துட்டு உடனே எனக்கு டயா 128 இருக்குது. ஸோ தட் இந்த D கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணுறோன்னு எனக்கு 128ன்றது கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். எனக்கு சர்க்கிள் ட்ராப் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இதில் 4 சர்க்கிள் வச்சு டயா 15 கொடுத்துருந்தாங்க. அது 4 சர்க்கிள் ட்ராப் பண்ணுறேன். அந்த சர்க்கிள் ட்ராப் கிளிக் பண்ணிவிடுவேன். கிளிக் பண்ணிட்டோம்னா அந்த சர்க்கிள்ஸ் நான் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். அதே எனக்கு அந்த சர்க்கிள் ட்ராப் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த எந்த டைமென்ஷன்ஸ் எனக்கு இண்டிகேட் ஆகும். அந்த பேரலாக நானே இது பாயிண்ட்ஸ் என்டர் பண்ணி ஆஸ் பண்ணிவிடுவேன். ஸோ தட் இந்த பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும், எனக்கு இதை கிளிக் பண்ணிட்டோன்னா எனக்கு சென்டர் பாயிண்ட் எனக்கு Dன்றது ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்துட்டு எனக்கு 15 கொடுத்து என்டர் பண்ணிடுவேன். ஸோ தட் இது சர்க்கிள் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ஜஸ்ட் மிரர் ட்ரா பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு சென்டர் லைன் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன்.
நான் வந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எனக்கு இருக்கும். ஆர்த்தோன்னு அந்த ஷேப் கொடுத்துறேன். இப்போ எனக்கு வந்து மிரர் ஆப்ஷன் வந்து டிக்கெட் பண்ணுறேன். மிரர் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மிரர் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளீஸ். நம்ம வந்து நோ ஒன் கொடுக்கணும். ஸோ தட் நோ ஒன் கொடுத்துட்டோன்னே எனக்கு அந்த பாட்டு வந்துட்டு இது மாதிரி இருக்குது. ஸோ தட் இது எனக்கு 2 கொஷின்ஸ் வேணுமா இருக்குது. ஸோ தட் ஆக்சுவலி நான் என்ன பண்ணுறேன், இந்த கொஷின்ஸில் வந்துட்டு எனக்கு ஒரு சென்டர் லைனை வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ தட் சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் தென் சேம் ஆஸ் இட் இஸ் அது இப்போ வந்துட்டு நான் ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னே எனக்கு வந்துட்டு மிரர்ன்றது வந்துட்டு மிரரை கிளிக் பண்ணிக்கிறேன். அது ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கணும். இது சேம் ஆஸ் இட் இஸ் இந்த ஆப்ஜெக்ட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். என்டர் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் வந்து சேம் ஆஸ் இட் இஸ் இந்த வந்து லைன் கிளிக் பண்ணிக்க நோ ஒன் கிளிக் கொடுத்துட்டோன்னே இந்த போர்ஷன்ஸில் லைன் இண்டிகேட் இருக்குது. ஸோ தட் இதில் இது டிலீட் பண்ணிக்கிறேன் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன். ஸோ தட் இப்போ எடுக்கணும் ஆக்கிற போர்ஷன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டு அந்த அன்வான்ட் லைன் வந்து நம்ம வந்து இப்போ டிலீட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இந்த போர்ஷன் வந்து நான் டுடேயில் வந்து அழகாக நான் டாப் வியூவில் வந்து எப்படி ட்ராப் பண்ணுவோம். இப்போ தான் போர்ஷன் வந்து நம்ம ட்ராப் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ தட் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது வந்து இப்போ இந்த கிளிக் பண்ணுறது வந்து எனக்கு 2D வயர் ஃப்ரேம் கொடுத்துருமா. இது வந்து என்ன கூட ஷெடியூல் வித் எச்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த டாப் பண்ணுறது கொடுத்துருமா. இந்த டாப் வந்து எஸ்டபிளைசர் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்ட் வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. ஸோ தட் இப்போ இந்த பார்ட் வந்து எனக்கு 3D பண்ணுறது என்னன்னாக்கா எனக்கு ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கணும். ஒன் ஜாயின்ன்றதை கொடுத்துரும். எனக்கு ஜாயின் பார்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ தட் என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். அது இன்னொரு வாட்டி ஜாயின்ன்றது ஒரு வாட்டி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து இந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கிறோன்னா எனக்கு 3D மாடல் வந்து 3D டிராஃப்டிங் இருக்குது. 3D மாடல் பேசிக் மாடலிங் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். 3D மாடலிங் கொடுத்துட்டோன்னா எனக்கு அந்த பார்ட் வந்து 3D மாடல் வந்து கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ தட் இப்போ கொடுத்துட்டோம்னா இந்த கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது பக்கத்தில் பண்ணுறேன். ஸோ தட் இப்போ ஒரு பார்ட்டை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அண்ட் தென் இப்போ இது வந்துட்டோன்னே நான் வந்து எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா ஒரு பார்ட்டு தான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த போர்ஷன் வேணுமா இருந்துச்சு. அண்ட் இந்த ஆட்டோகேடில் செப்பரேட் பண்ணுறது எனக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து எனக்கு எந்த போர்ஷனுக்கு வந்து எவ்வளோ எனக்கு வேணும்னு சொல்லி. ஸோ தட் இது வந்து எனக்கு வந்து 10 கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். 10 ஸ்பெசிஃபை பண்ணிட்டு என்டர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு நம்ம போர்ஷன்ஸ் இங்கே இருக்க பிறகு எனக்கு வந்து எனக்கு 15. ஸோ தட் இந்த எக்ஸ்ட்ரூடில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இருக்குது 15 இருக்குது. ஸோ தட் இதெல்லாம் பண்ணிக்கிறேன். இந்த பார்ட்டை ஃபஸ்ட்டு வந்து எடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து பாட்டம் போர்ஷன் டாப் போர்ஷன் வேணுச்சு. ஸோ டாப்லேருந்து எனக்கு வந்து 15 வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன்னாக்கா இப்போ இது வந்துட்டு இருக்குது 16 எடுக்கிறேன். எனக்கு வந்துட்டு எனக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து க்ளீனாக தெரியும். 16 மட்டும் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரூடுன்றது கொடுத்துட்டோம்னா இந்த பாட்டுக்கு வந்துட்டு இது லைன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம்னா எனக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரூட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ தட் இது லைன் வந்துட்டு எனக்கு 15 வந்துட்டு நான் இது எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். ஸோ தட் இந்த 15 பண்ணுறது கொடுத்துருக்கேன். இந்த பார்ட் அந்த சர்க்கிள்ஸ் வந்து 8 ஆகுது. ஸோ தட் இந்த ஃபஸ்ட்டு இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். அதை நான் இப்போ வந்து என்டர் போச்சு. இப்போ இந்த சர்க்கிள் வந்துட்டு எனக்கு இது 88 சர்க்கிள் இருக்குது. ஸோ தட் இது வந்துட்டு எனக்கு வந்து போர்ஷன்ஸ் வந்து எவ்வளோக்கு வேணுமாச்சுன்னு கேட்குது. ஸோ தட் இந்த போர்ஷன் வந்துட்டு எனக்கு ஸோ தட் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணுறோன்னா எனக்கு இந்த போர்ஷன் கிளிக் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை வந்து கிளிக் பண்ணி என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டாப் போர்ஷன் இருக்குது. டாப்லேருந்து எனக்கு வந்து 20 இருக்குது. ஸோ 20 கொடுத்துட்டு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணுறது. அந்த எனக்கு இந்த பாட்டு க்ரியேட் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உடனே இந்த பாட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கின்னு எனக்கு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூடுன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணிட்டு இந்த பாட்டை கிளிக் பண்ணி என்டர்
அந்த இதில் வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த போர்ஷன்ஸ் வந்து ஒன்று தப்பாக இருக்குது. என்னென்னாக்கா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூட் வந்து டவுன் போர்ஷன் கொடுத்துருக்கோம். அந்த எனக்கு இந்த போர்ஷன்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கல அது வந்து டாப் போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னாக்கா இதை டபுள் கிளிக் பண்ணிக்கணும். எனக்கு அந்த எக்ஸ்ட்ரூட் இருக்குது தெரியுமா, இந்த டாப் போர்ஷன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரூட் வந்து எனக்கு பாட்டம் போர்ஷன் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ தட் இந்த 15 இருக்குது தெரியுமா, எனக்கு இதில் -15ன்றது வந்து இந்த போர்ஷன் வந்து நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். -15ன்றது என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இதை -15 கொடுத்துட்டோம். எனக்கு அது போர்ஷன்ஸ் வந்து டிக்கெட் ஆகிடுச்சு. இதை எஸ்கேப் கட்ரு கொடுத்துட்டு எஸ்கேப் கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து பாட்டமில் வந்துடுச்சு. இப்போது இந்த போர்ஷன் வந்து நம்ம செப்பரேட் பண்ணோம். ஸோ செப்பரேட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்ஜெக்ட் நம்பர் கிளிக் பண்ணிக்கிறோம். அந்த என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். அந்த நெக்ஸ்ட் இப்போ இது வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ தட் என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு எனக்கு அந்த ஓல்ட் கொஷின்ஸ் எல்லாம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து 3Dயில் ரொட்டேட் பண்ணிக்கிறோம். 3Dயில் கொடுத்துட்டு 3D பார்ட்டுன்றது கொடுத்துட்டு 3D ஆர்பிட் அப்படின்றது திரும்ப அந்த பார்ட்டை கொடுத்துருவோம். இப்போ நான் வந்துட்டு இதை சப்ராக்ட் ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். அந்த இப்போ 3D ரொட்டேட்டட் கொடுத்துட்டு இப்போ சப்ராக்ட் இது 3D ரொட்டேட் வந்து பண்ணி பார்க்கலாம். அந்த நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு எனக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது. ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம 3Dயில் 2Dலேருந்து 3Dக்கு வந்து பார்ட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட்டு கன்வெர்ட் பண்ணுற உடனே இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு நம்ம இப்படி வந்து ட்ரா பண்ணுறது அந்த லைன்ஸு சர்க்கிள் வச்சுன்னு பண்ணிக்கிறோம். அந்த நெக்ஸ்ட்டு போக 3D மாடல் அட்வான்ஸ்டாக நம்ம வந்து இதை பார்க்கலாம். அந்த இப்போ இந்த பாட்டுக்கு வந்து நான் என்ன கலர் ரெண்டரிங் பண்ணுறது வந்துனாக்கா எனக்கு இங்கே வந்து விஷுவலைசேஷன் இருக்குது தெரியுமா, இந்த விஷுவலைசேஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோன்னு எனக்கு இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் வருது. ஸோ தட் இது எனக்கு ஷேடட் வித் எட்ஜஸ் இருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ஷேடட் வித் எட்ஜஸ்ன்றது வந்துட்டு அன்னைக்கு அதை ரியலிஸ்டிக் பண்ணுறது வந்துட்டு கொடுத்துட்டேன். ரியலிஸ்டிக் கொடுத்துட்டோன்னே இப்போ என் பாட்டுக்கு வந்து எனக்கு கலரிங் வந்துட்டு நான் எந்த மாதிரி ரெண்டரிங் பண்ணுவோன்றது வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகே. ரெண்டரிங்க்கு வச்சோன்னு கொடுத்தோன்னா அந்த கலர் பாட்டுக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு பாட்டுக்கு ஒரு கலர் கூட கொடுக்கலாம். ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு எந்த பாட்டில் வந்துட்டு என்ன வேணும் வச்சு எந்த ஒரு கலர் பாட்டுக்கு என்ன வச்சுக்கோ அதை நம்ம வந்து 3Dயில் வந்து கொடுத்துருவோம். ஸோ தட் எஸ்கேப் கொடுத்துருவோம். டார்க் கலர்ஸ் then materials colors